ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய பையனுக்கு கேப்பை மாவில் சிரட்டையில், அதாவது கொட்டாங்குச்சியில் வச்சு வாழை இலை உள்ளே வச்சு புட்டை வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு ஸ்நாக்ஸாக வாழைப்பழம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் திணை தேன் லட்டு அப்படின்னு அதை ஒன்று பண்ணி கொடுத்துருந்தேன். மித்தபடி மீதி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணியிருந்தாங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் குட்டீஸோட ஃபுட்டு சூப்பராக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய டிஷ் இருந்துச்சு. இந்த மாதிரி பாரம்பரிய உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லாருடைய ஃபுட்டையும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாரோடையதும் என்னால் பண்ண முடியலை. ரொம்ப பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற பார்க்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்கக்குள்ளெல்லாம் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கூட இருக்கா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பண்ணும்போது குக் பண்ணும்போது இனிமேல் என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இதுக்கு நான் போனதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிச்சு. குட்டீஸ் தாங்க சூப்பராக அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்க வந்து பொறுப்பாக இந்த மாதிரி செஞ்சு அவங்க அம்மா அப்பா தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சூப்பராக இருந்தாங்க. நல்லா நீட்டாக அவங்க தான் எல்லா ஃபுட்டோட நேமு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வந்து அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணினேன். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுக்கணும். பெரிய பிள்ளைங்களும் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜூஸ் ஐட்டம் நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணியிருந்தாங்க. கருப்பு கவுனி அரிசியில் அந்த மாதிரி அரிசிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி எல்லோரும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்